Hello friends, welcome to ARK Diaries. Sayambalathil irukka 360 Automotive shop da vandirukkom. Inga shop oda நம்ம ரெகுலரா வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2 stroke bike மெயினா பாத்தீங்கன்னா RX 100, RX 135, RX Z நிறைய பைக்ஸ் லைனா பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி 2 stroke ஒரு 10 வண்டி மேல நம்ம போட்டோம். பட் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா Suzuki Samurai, Suzuki Shogun இந்த மாதிரி Suzuki bikes போடுங்க. ஏனா Yamaha 2 stroke 90s ல பாத்தீங்கன்னா 2 stroke Yamaha ஈக்குவலா பாத்தீங்கன்னா Suzuki தான் வந்து நல்லா கரெக்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் ஒரு போட்டி நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் நம்ம முன்னாடி இப்போ இந்த பைக் என்னது Suzuki Max 100. ஓகே, நான் இந்த ட்ரிப்புக்கு முன்னாடி பார்த்துருந்தேன். எல்லாமே பிரித்து போட்டு ஒன்றுமே இல்லாமல் வெறும் இது மட்டும் அந்த ஷெல்லு மட்டும் வச்சுருந்தீங்க. ஸோ இது என்னென்னலாம் ரெடி ஆகிருக்கு? இப்போ வந்து பைக் வந்து ரன் ஆகுமா, ஸ்டார்ட் ஆகுமா? என்ன ஸ்டார்டிங் கண்டிஷன் தாங்க. வண்டி மூவிங் கண்டிஷன் தான் இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக்கை தவிர பேக் பிரேக் நல்லா ஒர்க் ஆகும். வண்டி மூவிங் கண்டிஷன் தான். ஷோகனுடைய கியர் பாக்ஸ் இருக்குது உள்ள. வண்டி மேக்ஸ் 100 தான், 97 மாடலு. மேக்ஸ் 100 பட் ஆனால் நாங்கள் ஷோகனுடைய கியர் பாக்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏற்றணும். கொரோனா லாக்டவுன் டைமில் வந்து வண்டி ஃபுல்லாக வந்து யூசேஜ் இல்லாமல் அப்படியே நின்று போச்சு. அது லாக்டவுனில் அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்க்ராப் மாதிரி ஆகிடுச்சு. அது அப்புறம் திருப்பி எடுத்து ரெஸ்டோரில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதுக்குள்ளே தான் உங்களுக்கே தெரியும், நம்ம கார் எடுத்துட்டோம். அது இது நிறைய எக்ஸ்ட்ரா அப்படியே போயிட்டே இருக்குது. அதனால் சரி இது வேண்டாம், இது அப்படியே போஸ்ட் பண்ணிடலாம், இல்லை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கோம். இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு இது ஆசிட்டிஸ் இப்போ இருக்கிற கண்டிஷன்லேயே கொடுத்துடலாம்லாம் நிறைய பேருக்கு ஓயில் எக்ஸ்ட்ராலாம் போட்டிருக்கோம். வரதை அப்படியே பார்த்து கொடுத்துட வேண்டியதாங்க. ஏன்னா கேலிபர் மட்டும் இல்லை, எம்சி புதுசு ஒரிஜினல் எம்சி தான் போட்டிருக்கு. பல்சரோடைய எம்சி தான் போட்டிருக்கு. ஃப்ரண்ட்டு கேலிபர் ஒரு பல்சர் கேலிபர் போட்டால் வண்டி வேலை முடிஞ்சது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரேக் வேலை செய்யும். ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர்ஸு, ஹார்ன் லைன் எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஒயரிங்லாம் பிரச்சனை இல்லை. வண்டி ஸ்டார்டிங் பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லை. நீட்டாக இருக்கும் வண்டி. வண்டியோட அவுட்லுக் தான் கொஞ்சம் சேதாரமாக இருக்குது. எஃப்சி இல்லாதனால எஃப்சி பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கிறவங்க எடுத்து ரெடி பண்ணிவிட்டு எஃப்சி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் மேக்ஸ் 100க்கு வந்து கியர் பாக்ஸ் வந்து மாற்றிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி மாற்றினீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை சேம் அதே தான் இருக்கும்? பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதாங்க. கியர் பாக்ஸ் சேஞ்ச் பண்ணுறது ஷோகன் கியர் பாக்ஸ் போட்டதுங்க. ஷோகனும் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். அதனால் அதுவும் இதுவும் பெருசாக வித்தியாசம் எதுவும் இருக்காது. பட் ஆனால் க்ளோஸ் ரேஷியோ நல்லா கொஞ்சம் பிக்கப் இருக்கும். அதனால் அதை ரெடி பண்ணதுங்க. இது ஆக்சுவலாக நாங்கள் கூட கியர் பாக்ஸை ரெடி பண்ணல. ரொம்ப வயசான ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் மெக்கானிக் ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ ரீசெண்ட்லி கொரோனா டைமில் இறந்துட்டார். அவர் வந்து இது வந்து நாங்கள் கேட்டோம், கியர் பாக்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம். வாங்கிக்கலான்னு கேட்டோம். இல்லை நானே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படி சொல்லி அவராக தான் அவர் விருப்பப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்தாரு. அந்த இன்ஜின் தான் இது. இந்த இன்ஜினை கொடுக்கக்கூடாதுன்னு கூட ஒரு எண்ணம் இருந்தது. பட் ஆனால் ஒன்றும் பண்ண முடியல, ஃபினான்ஷியலாக டைட்டு. சரி கொடுத்துடலாம். இன்ஜின் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து லெஜெண்ட். அவர் அந்த லெஜெண்ட் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறது தான், சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கிறது தான். அந்த மாதிரி ஆள்கிட்டேருந்து இந்த இன்ஜின் ரெடியாகி வந்திருக்கு. அப்போ ரொம்ப தைரியமாகவே இருக்கலாம் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக எங்களுக்கு கரண்ட்டில் எதுவுமே இல்லைங்க. எங்களுக்கு ஒரு 10K வரைக்கும் கையில் வந்தால் கூட ஓகே. ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு 12-13 போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஒரு 10 வந்தாலும் ஓகேன்றதுக்காக தான் ஒரு அப்படி போட்டிருக்கு. பட் ஆனால் 10K வந்தால் கூட ஓகே தான். ஏன்னா இன்ஜின் பக்கா கண்டிஷன். 2 ரிம்மு புதுசு, 2 ஃபோக்ஸ்லாம் ஃபுல் ஃபோக்ஸ் செட்டு புதுசு, 2 டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டி சேசிஸு, ஃப்ரேமிங்கும் எதுவுமே டேமேஜெலாம் இல்லை. அவுட்லுக் மட்டும்தான் கொஞ்சம் வீக்காக இருப்பான். அவுட்லுக்கை ரெடி பண்ணிவிட்டு அவன் பக்காவாகிடுவான். அதான் இப்போ எடுத்து Suzuki Max எடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு எஃப்சி பண்ணணும். கண்டிப்பாக எடுக்கலாங்க. ப்ரோ இப்போ மேக்ஸ் 100 ஸோ இது வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? 2 ஸ்ட்ரோக்ல ஆல்மோஸ்ட் லைக் எண்டிங்கில் வந்ததில்ல இது? இல்லைங்க. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம RX 100க்கு ஈக்குவலாக தாங்க. இன் சுசுக்கின்னு ஒரு RX Yamaha வந்து ஃபஸ்ட் லான்ச் ஆனப்போ இன் சுசுக்கின்னு ஒரு பிராண்டு, அது வந்து சுசுக்கியோட பிராண்டில் வந்து உள்ள இந்தியாவுக்குள்ளே லான்ச் பண்ணி சுசுக்கிலேருந்து அனுப்பிச்ச வண்டி தான் மேக்ஸ் 100. அந்த வண்டி தான் அப்புறம் காலப்போக்கில் அப்படியே டேரெக்டாக சுசுக்கி மேக்ஸ் 100 வந்தது. அதுக்கப்புறம் TVS மேக்ஸ் 100 வந்தது. அப்படியே ஆமாம் 2007-6 வரைக்கும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 6ஓ 5ஓ அந்த டைம் வரைக்கும் நான் புது வண்டிலாம் வந்து கம்பெனியில் ஷோரூமில் பார்த்து எடுத்துருக்குறோம். அதனால் அந்த டைம் வரைக்கும் மேக்ஸ் 100 இருந்தது. மேக்ஸ் 100 TVS மேக்ஸ் 100 வரைக்கும் இருந்தது. நல்ல இன்ஜின் தான். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மைலேஜ் நல்லா தரும். RXஐ விட இது நல்லா மைலேஜ் தரும். ஸ்டோன் மட்டும் RX மாதிரி இருக்காது. பட் ஆனால் வண்டி மற்றபடி சூப்பராக இருக்கும். ஓட்டுறதுக்கு 40 வரைக்கும் தாராளமாக தருங்க. 40 தரும். 100 விட இது நல்லாவே தரும்னு சொல்லலாம். 100 வந்து உங்களுக்கு ஒரு 35-40 அந்த ரேஞ்சை தொடர்றதுக்கு கொஞ்சம் சிரமம் போடும். இது 40ன்றது ஜென்ரலாக தரும். அது நீங்கள் அதை நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லா வைப்ரேஷன் பெருசாக இருக்காதுங்க. ஸ்மூத்தாக தான் இருக்கும். இது நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். இன்ஜின் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். வண்டி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சுசுக்கி RX பிரியப்படுறவங்க, சுசுக்கி பிரியப்படுறவங்க நிறைய தனித்தனி பேட்சே இருக்குது. சுசுக்கி மேலேயும் இன்னும் கிரேஸ் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கம்மி, வேறு எதுவும் இல்லை. RXனால் உடனே ஸ்பேர் கிடைக்கிது, எல்லாமே உடனே கிடைக்கிது. இதுக்கு அப்படி இல்லை. இதுக்கு வேலை செய்யறதும் கொஞ்சம் டஃப் தான், வேறு எதுவும் இல்லை. RX மாதிரி உடனே. ஸோ இப்போ இந்த மேக்ஸ் 100 இதுக்கெலாம் ஸ்பேர்ஸ் வந்து எந்த அளவு அவைலபிள் இருக்குங்க? நிறைய பேர் சர்வீஸ்க்கு ரெஸ்டோரேஷனுக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து வந்ததுன்னா அவைலபிளாக இருக்குங்க. அவைலபிள் இல்லாமலாம் இல்லைங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து RXோடைய ரேஞ்சுக்கு வந்து யூனிவர்சலாக கிடைக்க மாட்டுது.
எங்கே போனாலும் உடனே கிடச்சிடாது. கொஞ்சம் ஒரு சில பொருளாக கொஞ்சம் கிடைக்காது. உதாரணத்துக்கு ரீடே பார்த்தீங்கனாலே ரீடு வால்வு அந்த மவுத் இந்த வண்டியில் ரீடு போயிடுச்சு, ரீடோட மேனிஃபோல்டு போயிடுச்சு. ரீடோட மேனிஃபோல்டு போனதுக்கே நாங்கள் வந்து அந்த ரீடோட மேனிஃபோல்டு கிடைக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் டிமாண்டு. இங்கே ஸ்பேர் கிடைக்கல, மவுண்ட் ரோட் போனால் கண்டிப்பாக கிடைக்கும். மவுண்ட் ரோட்டில் கொஞ்சம் அவைலபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது, இங்கே கொஞ்சம் கம்மி. அதனால் நாங்கள் இதுக்காக தேடிட்டு ஓட தேவையில்லை, அங்கங்கே அவங்கவுங்க இடத்துலேயே ஸ்பேர்லாம் நிறைய கிடைக்குது. பட் ஆனால் மவுண்ட் ரோட்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ஓகே ப்ரோ, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுசுகி 2 ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் உரம் கட்டிடுறாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரவங்க ஜென்ரலாக பேசிக் சர்வீஸ் இருக்கும்ல, அந்த மாதிரினா எவ்வளோ அவங்க என்ன நல்லா மாற்றுற மாதிரி இருக்கும், அதை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுவோம். ஜென்ரலாக இது ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்னு வந்துட்டிங்கனாலே ஒரு 2000-3000 கண்டிப்பாக. அது பேசிக் சர்வீஸுங்க. நிப்பாட்டி வச்சிருக்க வண்டி கொஞ்சம் நாளாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை. வருஷக்கணக்கில் நிற்கிது அப்படின்னா அது வண்டியை பார்த்து தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சொல்ல போகிறோம். பட் ஆனால் வண்டி ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்கிற வண்டி, கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை, யூசேஜ் வந்து கம்மியாகிடுச்சு, கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி எடுக்கிறோம், மாதத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி தான் எடுக்கிறோம், ஆனால் வண்டி ரன்னிங் கண்டிஷன் தான் இருக்குது, ஒரு சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2000 அந்த ரேஞ்சிலே முடிஞ்சிடுங்க. 2000-3000 முடிஞ்சிடுங்க. பட் ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு, ரெஸ்டோர் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் அடுத்து தான் கேட்பீங்க கண்டிப்பாக. ரெஸ்டோர் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கிற வண்டிங்களை எல்லாத்தையுமே கம்பல்சரி வண்டி நேரில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டு கொடுக்க முடியுங்க. இதுக்கு யூனிவர்சலாக பொருள் கிடைக்கிது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 100 வண்டிக்கு மேலே பண்ணிட்டோம். ரெஸ்டோரே கிட்டத்தட்ட ஒரு 15-20 வண்டிக்கு மேலே பண்ணிட்டோம். இப்போ சர்வீஸே கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் பாதி ரெஸ்டோரேஷன் மாதிரி வண்டிங்களை வந்து பாதி வண்டி பண்ணியாச்சு. அதனால் அதில் வந்து நமக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு கேப்சர் பண்ணிடலாம், உடனே ஒரு லிஸ்ட்டு போட்டு கையில் கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. பட் ஆனால் சுசுகி வந்து ரொம்ப ரேராக இருக்கிறதுனால லிஸ்ட்டு போட்டு கொடுக்க முடியாது, உடனேவும் லிஸ்ட்டு போட்டு கொடுக்க முடியாதுங்க. ஸ்பேரோடைய டீட்டெயில்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறமா வந்து இது ஒரிஜினலா இல்லை ஆஃப்டர் மார்க்கெட் எதனா கிடைக்குதா, இதெல்லாம் பார்த்து தாங்க செய்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஆனால் மினிமம் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கண்டிப்பாக வரும். ஃபுல் ரெஸ்டோர் பண்ணணும். ஆமாம், ஃபுல் ரெஸ்டோரேஷன் ஒரு ஸ்க்ராப் கண்டிஷனில் இருக்கிற வண்டி ஒரு 30-40 கண்டிப்பாக ஆகிடும். அது ஒரு ரஃப்பான கோட்டுங்க. நம்ம அதுலேருந்து எவ்வளோ வேணால் வந்து மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாங்க. அந்த கீழே வரலான்றது வந்து வண்டியோட கண்டிஷனை பொறுத்துங்க. மேலே போகலான்றது கஸ்டமருடைய மைண்ட் செட்டை வச்சு. ஏன்னா கஸ்டமர் வந்து இது இன்னும் பியூட்டிஃபுல்லாக பண்ணணும், இன்னும் அழகாக பண்ணணும், சூப்பராக பண்ணிடணுங்க, இந்த வண்டியை வேறு மாதிரி இருக்கணுங்க, பார்க்கறதுக்கு ஆர்எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணுங்க, பார்த்தாலே கிரேஸாக இருக்கணுங்க, இல்லை ஒரிஜினாலிட்டியாக வரணுங்க அப்படின்றவங்களா இருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட்டு மாறுங்க. கண்டிப்பாக. ஸோ பைக் சர்வீஸிங் 2 ஸ்ட்ரோக் மட்டும் இல்லை, காரும் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சூப்பர் பைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ Z9 நம்ம பார்த்தோம், அந்த டாப் ரேக் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமைஸ்டாகவும் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்தது ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு சுசுகி சாம்ராய் வண்டி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இவங்ககிட்ட எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியல. இந்த பைக் வந்து 10,000 rupees வந்து சொல்கிறாங்க. இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்குது, டயர் சரி இப்போ ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட்டு மட்டும் வந்து கேலிபர்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ மற்றபடி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்து இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக FC நீங்கள் எடுத்துகிட்டு போய் பண்ணி நீங்கள் தாராளமாக ஓட்டலாம் இந்த வண்டி. இந்த வண்டி வாங்கணும்னு விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக வாங்க. ப்ரோ வேறு ஏதாச்சும் பைக்ஸ் வந்து சேல்ஸ்க்கு இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம யூடியூப் ஷாட்ஸாக ஃபியூச்சர். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா RX 100 சேலுக்கு இருக்குது, RX Z நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரோ. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, இந்த மாதிரி பைக் சேல் இருக்குது அந்த மாதிரினா நீங்கள் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சேலுக்கு ஏதாச்சும் வண்டி இருந்துச்சுன்னா அதை நான் யூடியூப் ஷாட்ஸாக போடுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 2 ஸ்ட்ரோக் பைக் வச்சிருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணுறான்ட்டு இந்த பை ஃப்ரம் ARK.